அண்ணன் ஜெயசுராஜ் ஐயாவுடைய தலைமையில் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து மீனவ சொந்தங்கள் வந்தாங்க. காரைக்காலிலிருந்து மீனவ சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. புதுக்கோட்டையிலிருந்து மீனவ சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. என்னோட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அவங்களும் கூட வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா தலைவர்களுக்குமே தெரியும், இது ஒரு பெரிய சிக்கல் 30 ஆண்டு காலமாக இருக்குது. குறிப்பாக இலங்கையில் புதிய அரசு வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்குது, ஃபைன் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாருமே மனசு விட்டு நம்முடைய மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா கிட்ட மனசு விட்டு சொன்னாங்க. உதாரணத்துக்கு அந்த ஐயாவுடைய மகன் 2 வருஷமாக சிறையில் இருக்கிறாங்க, 2 போட்டு மாட்டியிருக்கு. அந்த மாதிரி எல்லாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களும் இந்த குழுவில் இருந்தாங்க. அதே நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயாட்ட நிறையா சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க. இது எப்படி சமாளிக்கலாம், நம்முடைய மீனவங்களுக்கு இந்திய அரசு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அதையெல்லாம் நம்முடைய ஐயா ஜெய்சங்கர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. உறுதியாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் இன்னைக்கு 99 பேர் தமிழகத்திலையும், ஒருவர் புதுச்சேரி மொத்தம் 100 பேர் இருக்காங்க. அவங்க வெளியே கொண்டு வருவதற்கான முழு முயற்சி இந்திய அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு தேதியில் 224 படகுகள் இலங்கை அரசனுடைய கஸ்டடியில் இருக்குது, பொறுப்பில் இருக்குது. அதை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வலியுறுத்தினாங்க. அதே போல் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, பொறுமையாக கேட்டாங்க. அடுத்த வாரம் மறுபடியும் அந்த மீனவ பிரதிநிதிகள் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறோம். மீன்வளத்துறை அமைச்சரை டெல்லியில் சந்தித்து அவங்கக்கிட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு இது எப்படியெல்லாம் நமக்கு சப்சிடி கொடுக்கணும், குறிப்பாக நம்முடைய மீனவங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் வேணும், அதெல்லாம் நிறைய அவங்க சொன்ன சஜஷனை வச்சு அதுவும் சந்தித்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் 3வது முறையாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நம்ம போகலாம் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு ஒரு 42 மீனவர்கள் அவங்களுக்கு இலங்கை கோர்ட்டில் அவங்களுக்கான ஹியரிங் இருக்குது. அதையும் நாங்கள் இன்றைக்கி வலியுறுத்தி இருக்கின்றோம். கொஞ்சம் விரைவுபடுத்தி அவங்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லாமல் இந்திய அரசு எடுக்கணுங்கிற வலியுறுத்தலையும் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மீனவ பிரதிநிதிகள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அது ஒரு நாளில் தீர்வக்கூடிய பிரச்சனை இல்லை, அது அவங்களும் உணர்ந்திருக்கிறாங்க. படிப்படியாக இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். எங்களோடு வேறு வேறு மீனவ பிரதிநிதிகள், தலைவர்கள், பேரவையில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களும் எங்களோடு இருந்து இந்த பிரச்சனையான தீர்வை நோக்கி செல்வதற்கு நாங்கள் உறுதி பூண்டிருக்கின்றோம். அதெல்லாம் பேசுகிறாங்கன்னா தலைவர்கள் எல்லாமே சொன்னாங்க. இலங்கை நேவி பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னாங்க, அந்த ஹை கமிஷனரை கூப்பிட்டு நாம் எம்பசியில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், வார்னிங் பண்ணியிருக்கோம், அதையும் சொன்னாங்க. அது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்கண்ணா. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயங்கன்னா, இது ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரி, அதாவது மீன்வளத்துறை அமைச்சரவை, வெளியுறவுத்துறை அமைச்சரவை 2 பேரும் இணைந்து ஒரு தீர்வை நோக்கி போகலாம் அப்படின்னு. ஏன்னா மீனவர்கள் படகு மாட்டும் பொழுது கிட்டத்தட்ட அண்ணன் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 லட்சம், 1 கோடி 20 லட்சம் ரூபாய் பெருமானமான படகு மாட்டுது. அவங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரம் போயிடுது. அதற்கும் ஒரு சொல்யூஷன் எடுக்கணும்னு. அதனால் இன்றைக்கி மீனவ சொந்தங்களை பொறுத்தவரை பிரச்சனை இருக்குண்ணா, யாரும் இல்லைன்னு சொல்லலைங்கன்னா. தலைவர்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா போனதுக்கப்புறம் மீனவர்களை பார்க்கணும், சமாளிக்கணும், பேசணும், அவர்களுக்கு ஆறுதல் படுத்தணும், சிறையில் இருக்கிறாங்க, வெளியே கொண்டு வரணும். இது முக்கியமாக இந்த ஜேவிபி அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இது அதிகமாக இருக்குது. அதை நானே பர்சனலாக எல்லாரும் முன்னில் அமைச்சர்கிட்ட சொன்னேன். ஐயா, புதிய அதிபர் வந்த பிறகு தான் கைதுகள் அதிகமாக இருக்குது. ஆழ்கடலில் பெட்ரோலிங் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. மன்னார் பக்கத்தில் அதிகப்படியான கைதுகள் இருக்குது. அதற்கும் முயற்சி எடுக்கணும்னு நிச்சயமாக இந்த எல்லா சிக்கலுக்கும் ஒரு சொல்யூஷன் நோக்கி போவதற்கு தயாராக இருக்கிறாங்கண்ணா. அது இன்னைக்கு அமைச்சர் ஐயா சொன்னாங்க. இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசு கிட்ட கேட்டிருக்கிறாங்க. தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய அரசு தயாராக இருக்கிறோம். இலங்கை அரசு நீங்கள் மீனவர்கள்ட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணணும்னு இலங்கை அரசனுடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் அப்படிங்கிற வார்த்தை வச்சிருக்காங்க. இந்திய அரசு தயாராக இருக்குது. ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் JWGயில் நாங்கள் சொல்லிட்டோம். கடைசியாக நடந்த JWG குரூப் கொழும்புல தமிழக அரசு சார்பாகவும் பிரதிநிதிகள் வந்தாங்க. அதனால் 2 மீனவர்களும் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். நாங்கள் சொல்லிட்டோம், இலங்கை அரசுடைய பதிலுக்காக காத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்கண்ணா. அண்ணே அண்ணே அண்ணா, அதாவது இன்னைக்கு தமிழகத்தினுடைய நம்முடைய திமுக அரசு நாளைக்கு பட்ஜெட் வெளியிட இருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி முன்னோட்டமாக முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்தே 2024 நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயினுடைய அந்த சிம்பிள் அதை வச்சு பண்ணணும். இந்த முறை
நம்முடைய தமிழ் எழுத்து ரூபாய் அதனுடைய ரூவை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது பெரிய புயலை கிளப்புச்சு. காரணம், மாநில அரசுக்கு அனுமதி இருக்கா? கரன்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு தானே சொந்தம். அதாவது காமன் கரன்சியினுடைய அந்த சிம்பல், அந்த அந்த வேல்யூ நம்ம என்ன இன்னைக்கு பயன்படுத்துகிறோமோ அது வந்து இந்தியா முழுவதும், பாரத நாடு முழுவதும் பொதுப்படையாக இருக்குது. அதை மாற்றிருக்காங்களேன்னு நான் கூட நிறைய தொலைக்காட்சியில் பேசினோங்கன்னா, நம்ம தலைவர்கள் பேசுனாங்க, எல்லாம் பேசணும். நாங்கள் தான் முதல்ல வன்மையாக கண்டிக்கிறோம். காரணம் என்னன்னாங்கன்னா, 2024, 23, 22 எல்லாம் நம்ம காமன் சிம்பிளை தான் ஃபாலோ பண்ணாங்க. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் 2010 இது உருவாக்குனாங்க. இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்படிஷனில் செலக்ட் பண்ணாங்க. அப்போ திமுக கூட்டணியில் இருந்தாங்க. அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும். ஏன்னா அவர் திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ, 1971 ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏவனுடைய மகனும் கூட. கலைஞர் ஐயாவே கையில் அதை பிடிச்சி அந்த பையனுக்கு பாராட்டு தெரிவித்தாங்க. இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசாக மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்கிறாங்க, இல்லை அதில் தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் இருக்கு. 2010 எல்லோருக்குமே தெரியும், இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அது லாட்டின் தேவனாங்கிரி இரண்டையும் கலந்து அதை உருவாக்குனாங்க. டிசைன் காம்படிஷனில் ஒரு தமிழனுக்கு பெருமை, இந்தியாவிற்கு அடையாளமாக செலக்ட் பண்ணதை இன்னைக்கு மாநில அரசு அரசியல் காரணத்திற்காக ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பார்வையில் அதை எடுத்திருக்கின்றார்கள். அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். சரி, தமிழ்நாட்டுக்காரங்க செஞ்சதை எதிர்க்கிறது மூலமாக தமிழனை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்கன்னு நான் பார்க்குறேங்கண்ணா. ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் இத்தனை பேர் சப்மிட் பண்ணதில் அவருடைய சிம்பல் செலக்ட் ஆயிருக்கு. தமிழனாக நான் பெருமைப்படுகின்றேன். அதை எதிர்ப்பதன் மூலமாக தமிழனையும் தமிழ்நாட்டையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்போதான் அந்த செய்தி குறிப்பை பார்த்துங்க மேடம். நாங்கள் முதல்ல இருந்து நாங்கள் யூகிச்சோம். ஏன்னா பத்திரிகையில் அரசல் புரசலாக நீங்கள் செய்தி போட்டீங்க ஒரு 4-5 நாளாக. அந்த நாங்கள் என்ன யூகிச்சோமோ இன்னைக்கு இடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் அது இருக்குது. அதனால் நாங்கள் பயந்தது உண்மைதான். 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இல்லை கிக் பேக் கமிஷன் நடந்திருக்கு. நிச்சயமாக சத்தீஸ்கர், டெல்லியில் லிக்கர் ஸ்கேம் என்ன நடந்ததோ அதைவிட பெரிதாக சென்னை லிக்கர் ஸ்கேம் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீலிமிட்டேஷனு, இன்றைக்கி அந்த சிம்பிளை மாற்றுறது, வேல்யூவை மாற்றுறது, புதுசாக ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாண்டுருக்காங்க. இது நிச்சயமாக வருகின்ற நாட்களில் இது பூதாகரமாக மாறும். முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்குது. அந்த டாஸ்மார்க் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்போ தான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தார். வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, டாஸ்மாகில் என்ன நடக்குது, 1000 கோடி ரூபாய்க்கு மேலே கிக் பேக், இது கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட இதில் கிக் பேக் நடந்திருக்கு. டாஸ்மார்க்கை முறையாக பயன்படுத்தாமல், லிக்கர் கம்பெனியை முறையாக பயன்படுத்தாமல், ஃபேக்கான சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்டில் தனியாக கலால் சுங்கவரிக்கு உட்படாமல் வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியார் அரங்கேற்று இருக்கிறாங்க. முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. பதில் சொல்வாரான்னு பார்ப்பங்கண்ணா. ஆனால் நிச்சயமா இதுக்கு போகிறோம், எந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. இது வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. நாங்கள் இடி அவங்க அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்புக்காக காத்திருந்தோம். மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 2-3 நாட்களில் எடுக்க போகிறோம். அதற்கான அறிவிப்பு நாளைக்கு வருங்கண்ணா. அண்ணா, இது எல்லாமே கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டில் பார்க்குறாங்க. யாரை கைது பண்ணாலும், இடி கைது பண்ணாலும் கோர்ட் அதை பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. இது எப்படி அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை? தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும், டாஸ்மார்க் லிக்கர் கம்பெனி இது ஒரு பெரிய மாஃபியா. ஒரு சாதாரண மனிதருக்கும் கூட தெரியும். திமுக வந்த பிறகு டாஸ்மாகினுடைய வருமானம் 48% உயர்ந்திருக்கு. 33,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 50,000 கோடி. ஒரு சாதாரண சின்ன பையனை குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மார்க்கில் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. அதை இடி கையில் எடுத்து, இடி சும்மா ஆக்ஷன் எடுக்கலீங்கன்னா 47 எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் சம்பந்தமாக 47 எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த 46 எஃப்ஐஆரை அதிகாரப்பூர்வமாக வைத்து தான் இடி உள்ள வந்திருக்கிறாங்க. இடி அவர்களாக வரலீங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை, வேறு வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த 47 எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு இசிஐஆர் அப்படிங்கிறவனை தாக்கல் பண்ணி இடி உள்ள வந்திருக்கிறாங்க. இது எஃப்ஐஆரே இல்லாமல் இடி எப்படி உள்ள வருவாங்கன்னா? மாநில அரசு செஞ்ச தப்பை இடி உள்ள சரி பண்ணும் பொழுது, சரியான நபர்கள் யார் இருக்கிறாங்க, தப்பான நபர்கள் யார் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கும் பொழுது இது எப்படிங்கன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக மாறும்.
எனக்கு அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் சொல்கிறோம். சுஜாதா மஜும்தார் அவங்க வர்றாங்க, அதை வந்து கேட்குறீங்க, ஐஐடி வந்தாங்க, பேசுகிறீங்க. அதனால் இதை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. தேசிய கல்விக் கொள்கை பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்களை பொறுத்தவரை சந்தோஷம்தான். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பார்த்துரும். ஒரு பக்கம் நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம், 1 கோடி கையெழுத்தை நோக்கி போகிறோம். இன்னொரு பக்கம் திமுக இல்லைல்ல 2 மொழி தான் நாங்கள் பார்க்குறோங்கிறது ஒரு போர் தான். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதுன்னு நாங்கள் நிற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு எது நல்லதுன்னு நிற்கிறாங்க. இது 2026 ஒரு சொல்யூஷன் நோக்கி போய்த்தான் ஆகணும் தேர்தலில். அதனால் புதியவர்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அரசியலை பொறுத்தவரை யாரையும் நீங்கள் தடுக்க முடியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சியிலிருந்து செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக புது புது பிரச்சனையை தினமும் கிளப்புவதாக தான் நாங்கள் பார்க்குறோம்.